Hi Rajeshwari. உங்களை பற்றி எல்லாமே நான் கேள்விப்பட்டிருக்கேம்மா. பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டில் மின்சாரம் கூட இல்லை, வெறும் கேண்டில் லைட். அந்த லைட்லேயே வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசை. கண்டிப்பாக ஆவீங்க. என்னுடைய விஷஸ். ஆல் த பெஸ்ட். இப்போ சார் வந்து என் கூடயே இருக்காரு, பக்கத்தில் இருக்காரு. என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்தளவுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. நீங்களும் என்ன மாதிரி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்வி மட்டும்தான். அதை மட்டும் விட்டுறாதீங்க. ஆல் த பெஸ்ட் கேர்ள்ஸ். சாரை பார்க்கணுன்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப நாள் கனவு. இப்போ நிறைவேறிருக்கு. அதுக்கப்புறம் சார் வந்து எனக்குலாம் கேஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ, சந்தோஷம். சாருக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு திலகம் இது, வெற்றி திலகம் இது. Good morning everyone. Welcome Vijay Anna. My name is Alan Jones. I am came from east side of Madurai, Saval Dandinagar. I complete my education in St. Michael Metric Higher Secondary School. In 12th, I got 562 marks. I want to thank my school chairman sir, correspondent ma'am, and principal sir, and all my lovable teachers and friends. All of them helped me in every ways. The management gave me a free education, and I want to give a heartfelt thank to that. My parents also gave me a full help and support. I got affected by muscular dystrophy disease. For this problem, no medicines are found in the world. I came Chennai and visited you. That gives me very happy. Always being in home, this Chennai travel gave me a new experience. All students must get motivated and inspired from me. I am so happy to share this stage with you. I brought you a gift for your birthday. I requested to give this in your home. Wish you a advance happy birthday, Anna. Thank you. வாழ்த்துக்கள் ஆலன். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து அனைவருக்கும் வணக்கம். முதல்ல விஜய் அண்ணாக்கு நன்றி சொல்லிக்கிறேன்.
விஜய் அண்ணா வந்துட்டு ஒரு சிறந்த நடிகர், இவ்வளோ பெரிய கட்சியோட தலைவர், அதையெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு நல்ல மனிதர். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி ஒரு நல்ல மனிதர் கையால் மாணவர்களுக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இதை பார்க்கும்போது அம்பேத்கர் ஐயா சொன்ன எஜுகேட், எஜுடேட் அண்ட் ஆர்கனைஸ், அந்த கோட் தான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை நல்ல முறையில் வழிநடத்தினாலே போதும். அதை தான் அண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இனி வரும் காலங்களில் அவரை முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நம்மளும் அடுத்த ஜென்ரேஷன் இளைஞர்களை வழி நடத்துவோன்னு நம்புகிறேன். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்ற வாக்கியத்தோட அர்த்தத்தை எல்லாருக்குமே புரிய வைக்கணும். அப்படி புரிஞ்சிட்டாலே ஒரு ஒற்றுமையான சமமான சமுதாயத்தில் நம்மளால் வாழ முடியும், நாடு முன்னேற்றம் அடையும். நன்றி. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. குட் மார்னிங் எவ்ரிவன். எனக்கு இதுக்கு முன்னாடி மைக்கில் பேசல எனக்கு பழக்கம் இல்லை, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுவும் விஜய் தான் பக்கத்தில் நிற்கிறேன், ரொம்ப பயமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி மேடையில் பேசுகிறேன், எனக்கு சுத்தமாக பழக்கமே இல்லை. விஜயண்ணா இப்போ எப்படி 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு கல்வி விருது வழங்கும் விழா இப்போ எப்படி நடக்கிறாங்களோ இனி வரும் ஆண்டுகளிலும் இதே மாதிரி கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா விஜய் என்ன பார்க்கணும் அப்படின்றது என்னை மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இனி வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கனவாக இருக்கும். ஸோ அண்ணா வந்து இதே மாதிரி கல்வி விருது வழங்கும் விழா ஆண்டாண்டுக்கு நடத்துனாங்க அப்படின்னா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட வந்து படித்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து நம்ம விஜயண்ணா அண்ணா பார்க்கணும் அப்படின்னு நினச்சி ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அவன் நினைப்பான். ஸோ அண்ணா வந்து ஆண்டாண்டு இதே மாதிரி கல்வி விருது விழா நடத்தணும். என்ன இப்படி பேசுறேன்னு நினச்சிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறேன், கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. எனக்கு மேலேயரில் சுத்தமாக பழக்கமே இல்லை. அப்புறம் ஜூன் 22 விஜயன் எனக்கு பர்த்டே. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னா அன்னைக்கு நேரில் பார்க்க முடியாது. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. என்னமோன்னு சொல்ல நினச்சேன், பட் மறந்துட்டேன். ஞாபகம் இருந்துருச்சு. என்னன்னா விஜய் நான் வந்து எலெக்ஷன்ல நிற்கிறதுனால இதுக்கப்புறம் படம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது வந்து விஜயனுடைய ரசிகருக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய இழப்பும் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நான் அண்ணாவுடைய ரசிகர் தான். ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட்னா, நீங்கள் அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு டைமாவது ஒரு படம் எடுக்கணும் ப்ளீஸ்ண்ணா. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. இனி வரும் காலகட்டங்களில் உங்கள் பர்த்டே இன்னைக்கு நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்கள் காலகட்டத்தில் நடக்கும். ஐ ப்ரே ஃபார் காட்ண்ணா. ரொம்ப பயமாக இருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்கு. மை ட்ரீம்னா உங்களை பார்க்கணுன்னு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. விட்ட சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுவேன், டைம் இல்லை. ஸோ போகிறேன், எல்லாத்துக்கும் பேசணும், டைம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ போகிறேன். பாய் பாய்ண்ணா. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம். மை நேம் இஸ் மெரின் பஸ்லிகாண்ணா, மறந்துடாதீங்கண்ணா. பயமா இருக்குன்ட்டு அப்புறம் உங்க பக்கத்துல பேசின ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. எப்படின்னா நான் மிஸ் பண்ணுவேன். என் 19 வருஷ கனவு நான் சின்ன வயசுல இருந்தே எங்க அம்மாட்டே கேட்டு பாருங்களேன். வேட்டைக்காரன் படமும் திருப்பாச்சி படமும் மட்டும்தான் எங்க வீட்டுல ஓடும். எங்க வீட்டுல நாடகம் மட்டும்தான் பார்ப்பாங்க 6 மணிக்கானா. விடவே மாட்டேன். சின்ன வயசுல உங்க படம் அப்ப எப்ப எடுத்தீங்களோ அந்த படம் மட்டும்தான் பார்ப்பேன். எங்க பாட்டியெல்லாம் நாடகம் தான் பொண்ணு எங்க வீட்டுல எவ்வளவு சண்டடிப்பாங்க. விடவே மாட்டேன். நீங்க திருப்பாச்சி படம் போடணும், வேட்டைக்காரன் படம் போடணும், வீட்டிலே இருக்க மாட்டேங்க, ஓடிடுவேன். உங்க மிகப்பெரிய ரசிகர்னா. வேட்டைக்காரன் படம் சூப்பரா இருந்துச்சுன்னா அதுலதான் நாங்க மிகப்பெரிய ரசிகர். ஸோ அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் படம் எடுங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா. உங்க ரசிகர் ஒரு ரிக்வஸ்ட்ண்ணா, ஸ்மால் ரிக்வஸ்ட். 2 வருஷத்துக்கு ஒரு டைம் படம் எடுங்க. என்ன எவ்வளவு நேரம் பேசுன்னு திட்டிடாதீங்கண்ணா, பயமா இருக்கு. பாய்ண்ணா. மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்துள்ளேன். விஜய் அண்ணாவை இங்கே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு கை ஓடல, காது ஓடல. விஜய் அண்ணாக்கு ஒரு கவிதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன்.
நான் உங்களை சந்திப்பேன் என சிந்தையிலும் நினைக்கவில்லை. நினைத்திருந்தால் நித்தம் ஒரு நொடி சிந்தித்திருப்பேன். என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில், என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில், ஏனென்று விளங்கவில்லை, ஏதோ புரியவில்லை. 1000 2000 தெரியவில்லை, என்னால் எண்ண முடியவில்லை, எண்ணினாலும் எண்ணில் அடங்கவில்லை. அத்தனை 1000 வார்த்தைகள் உள்ளது உன்னிடத்தில் பேச. என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில், உன்னிடம் 1000 வார்த்தைகள் பேச அள்ளிக்கொண்டு வந்தேன். என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில், உன் கண் பேசும் பாஷையில் அனைத்து வார்த்தைகளும் துள்ளி ஓடின. என்ன மாயம் செய்தாயோ என்னிடத்தில். அண்ணா, உங்களை அண்ணான்னு கூப்பிடுறதா அப்பான்னு கூப்பிடுறதான்னு தெரியல. உங்க அரவணைப்பில் அப்பா பாசம் தெரிகிறது. அண்ணன், எனக்கு அண்ணன் இல்லை, இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கியூட்டா இருக்கீங்க. இன்னைக்கு தந்தையர் தினம். உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு. என்ன உங்க பொண்ணா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கும் எங்க அப்பாக்கும் எங்க அனைத்து தந்தையருக்கும் நான் தந்தையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நான் இங்கே வரத்துக்கு காரணமாக இருந்த விஜய் சாருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சேலம் மத்திய மாவட்டத்தை சேர்ந்த பார்த்திபன் அண்ணாக்கும் முனுசாமி அண்ணாக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோதான். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா. இந்த மேடையில் அலங்கரித்திருக்கக்கூடிய வீரமங்கை வேலு நாச்சியா, கர்ம வீரர் காமராஜர், பெரியார் போன்ற நிஜ புரட்சியாளர்களோடு மற்றவர்களெல்லாம் புரட்சியை அடைமலையாக கொண்டு சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமில்லாமல் இருக்கிறார்கள். நம்முடைய தளபதி அவர்கள் சொல்லும் செயலும் ஒருங்கே இணைத்து அவர் மட்டுமல்ல, அவரை அன்பு தம்பிகள் அனைவரையும் அதுபோன்று ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார். 2026 இந்த தமிழகம் போதையின் பாதையிலிருந்து மீட்டெடுக்க அவர் உறுதியேற்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று என் ஃப்ரெண்டு தீபிகான்னு இருக்கா. அவள் வந்து விஜயோட பயங்கரமான ஃபேன். எக்ஸாம் பேடுலேருந்து வைக்கிற டிபி வரைக்குமே விஜய் தான். ஸோ அதனால் விஜய் சார் தீபிகாக்கிட்ட ஏதோ ஒரு சின்ன வார்த்தை பேச மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தை தீபிகாக்காக ஏதோ சொல்லுங்கள். அண்ணா, தேட்டர் போகிற மாதிரி இருந்தால் அது உங்கள் படமாக தான் இருக்கும். பாதியே இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. அதை நினச்சா தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இன்னும் நீங்கள் நடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். இன்னும் ஒரு 2 படமாவது நடிங்க. எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று சினிமா. சினிமானா நம்ம தளபதி அண்ணா தான். கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது தோனி தான். இவங்க 2 பேரில் எப்படியா ஒருத்தங்களையாவது பார்த்துன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தளபதியை நான் பார்த்துட்டேன். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மோமெண்ட்டை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. அண்ணா ஒரு ஹக்.
கனிமொழி மேம், பானுமதி மேம், ஹரிப்ரியா மேம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ என்னோட ஹையர் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு நான் நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க டீச் பண்ணது, அவங்க ஆலோசனைகள் எல்லாமே என்னோடய லைஃப்க்குமே வந்து ஒரு பெரிய தூண்டுகோலாகவுமே அது இருந்துச்சு. கௌரி மேம், தயாநிதி மேம், அன்பரசன் சார், வேல்முருகன் சார், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு தேங்க் என்னோட பேரண்ட்ஸ். நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம், ஆல் ஏரியா இஸ் ஐயா கில்லிடா. தான் 2 பேரும் எங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் வேலை செய்கிறாங்க. அதை புரிஞ்சுட்டு தான் நான் சின்ன வயசுலேருந்தே படிப்பேன். எங்கள் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜில் அவங்க நிறுத்தினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக 12th மார்க் எடுத்து இந்த இடத்துல வந்து ஹையர் ஸ்டடிக்காக அண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது அவர் கண்டிப்பாக பண்ணணும்னு கேட்டுக்கிறேண்ணா. தளபதி அண்ணாவுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன். திருப்பாச்சி படத்தில் ஒரு தங்கச்சிக்கு வந்த பிரச்சனைனால அவதாரம் எடுத்த அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோடி தங்கச்சிங்களுக்கு அவதாரம் எடுக்க நம்ம 2026 ஓட்டு ஒரு செங்கோட்டையில் போடுற அவருடைய கையெழுத்து ஒவ்வொரு தங்கச்சியோட கையெழுத்தையும் தலையெழுத்தையும் மாத்திர ஒரு எழுத்தாதான் நான் வேண்டிக்கிறேன். நம்மள மாதிரி இருக்கிற தங்கச்சிங்க எல்லாரும் அண்ணாவை ஒரு தேங்க்ஸ். எங்கள் அம்மாவும் அப்பாவும் தான். அதுக்காக அவங்களுக்கு பெரிய நன்றி சொல்லியிருக்கேன். விஜய் அண்ணாவை நான் நேரில் பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலேருந்து வரேன். எங்கள் பாரதி அண்ணாக்கும் விஜய் அண்ணாக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வரணும். உங்களுக்காக நாங்கள் எப்பவும் இருப்போம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஓட்டு யாருக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிப்பேன். அப்புறமேட்டு என்ன எங்கள் அண்ணன் எங்கள் அக்காட்டெலாம் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஓட்டு போடணும் எப்படின்னு போடணும்னு சொல்லிட்டு. அதில் நோட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா, யாருக்குமே போட வேணாம்னு சொல்லிட்டு. நான் இந்த எல்லாமே பார்த்து இந்த சமூகத்தெல்லாம் பார்த்து நான் நினச்சேன், இந்த சமூகத்துக்கு நம்ம போடுற ஓட்டு வந்து நோட்டாவாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. எப்போ விஜய் அண்ணா ஒரு கட்சியை தொடங்கி நடக்க ஆரம்பித்தாரோ அப்போ நான் யோசித்தேன், என்னுடைய முதல் ஓட்டு விஜய் அண்ணாக்கு தான் சொல்லிட்டு. நீங்கள் எல்லாருமே விஜய் அண்ணாவை கூட பிறந்த அண்ணா அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆனால் எனக்கு, எங்கள் அக்காவுக்கு, எங்கள் அண்ணனுக்கு, என் பாப்பாக்கு எல்லாரும் விஜய் அண்ணா வந்து அண்ணா இல்லை, ஒரு குழந்தை மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அண்ணாவை நாங்கள் வீட்டில் அண்ணா சொல்ல மாட்டோம். அந்த பேபி எப்படி பண்ணுது பாரு, அந்த பேபி எப்படி பண்ணுது பாரு தான் சொல்லுவோம். இந்த பேபி எப்பயுமே நல்லா இருக்கணும், நாங்கள் எல்லாமே நல்லா பார்த்துப்போம், நீங்களும் எங்களை நல்லா பார்த்துக்கணும்ண்ணா. இந்த மேடையில் இது வாங்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே டைம் வந்து நான் ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு மூலையில் படிச்சுட்டு இருந்தோம். அப்படி கிராமத்தில் ஒரு மூலையில் இருந்த எங்களை இந்த மேடைக்கு அறிமுகம் செஞ்சு என்னுடைய பெற்றோரையும் என்னுடைய ஆசிரியர்களையும் எங்கள் ஊரையும் என்னையும் பெருமை சேர்த்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. இந்த சேவை வந்து இன்னமும் தொடரணும். ஃபோனில் எல்லாருமே இந்த மீடியா எல்லாருமே ஒருத்தரை பார்த்தாவே அது அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அவங்க செய்கிற செயல் நல்லதா கெட்டதான்னு தெரியாமையே அவங்கள மேலே பல சாயங்களை பூசிடுறாங்க. அந்த மாதிரி பூசாதீங்க. நம்மளால் மட்டும்தான் இந்த சமூகத்தை மாற்ற முடியும். அதால் நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இந்த சமூகத்தை மாற்றுவோம், வளர்ச்சி அடையும் செய்வோம். கல்வியும் வளரணும், விவசாயமும் வளரணும். இந்த ஒரு அரிய வாய்ப்பு வந்து எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்லை. இதான் முதல் வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் திரு ஜி கே கதிரவன் அண்ணா அவர்களுக்கும், புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் திரு மணிகண்டன் அண்ணனுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி அண்ணா.
மோட்டிவேட் பண்ணி இந்த மேடையில் என்னை வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. அவங்க கண்டிப்பாக இதை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் மற்ற எல்லா டீச்சர்ஸ்க்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அண்ணா, தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுடைய பாதுகாப்பை வந்து ஒட்டுமொத்தமாக நான் உங்ககிட்ட வந்து சமர்ப்பிக்கிறேன். இது வந்து நீங்கள் கூடிய சீக்கிரமாக ரிவீல் பண்ணணும். அது ஒரு சர்ப்ரைஸ். அந்த வரிசையில் கண்டிப்பாக நம்ம தளபதி அவர்களுக்கு கண்டிப்பாக இடம் உண்டு. அதே மாதிரி எப்பயுமே எந்த மீட்டிங்லையுமே நான் வந்து நம்ம அம்பேத்கருடைய ஒரே ஒரு பொன்மொழியை சொல்லி முடிச்சுக்குவேன். நிறைய பேசணும்னு நினச்சேன், அவர் டயர்டாகத்தால் ஒரே ஒரு பொன்மொழி சொல்லிக்கிறேன். தலையாட்டும் ஆடுகளை தான் பலியிடுவார்கள், சீரும் சிங்கங்களை யாரும் பலியிடுவதே இல்லை. நம்ம சார் வந்து சிங்கம். கண்டிப்பாக வந்து நிறைய பேர் கேட்டாங்க, சிங்கமாவது இருந்து நம்ம தமிழகத்தை வந்து காப்பாருன்னு. நான் எல்லாருடைய சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து நம்ம தமிழகத்திற்கு நிறைய சேவை செய்யணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவர் சார்பாகவும் கூறிக்கொள்கிறேன். அப்புறம் எங்கள் அண்ணன் பொண்ணு ரேவதி ரொம்ப ரொம்ப வெறி விஜய்னா, இன்னைக்கு வர முடியாத சந்தர்ப்பம். அவள் ஹாப்பி பர்த்டே சொல்ல சொன்னான். அவன் சார்பாக வந்து சாருக்கு நான் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுறேன். ஹாப்பி பர்த்டே சார், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. வாங்கி தரும் பெருமை எங்களை எல்லாம் சேரும். உங்களை எங்கே உட்கார வச்சு அமர வச்சு பார்க்கணுமோ அங்கே அமர வச்சு நாங்கள் பார்ப்போம். இது எங்கள் எல்லாருடைய கனவு. தேங்க்யூ. தெரியுது. நாங்கள் வந்து தளபதி விஜய் கிட்ட அவார்டு வாங்க வந்தோம். பக்கத்தில் நிற்கும் போது தெரியுது இளைய தளபதி விஜய் கிட்ட அவார்டு வாங்க வந்திருக்கோம். அவ்வளோ சார் சுறுசுறுப்பு, ஆக்டிவ், தண்ணி கூட குடிக்காமல் இவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்காங்களே. நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். நீங்கள் போய் சாப்பிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்கண்ணா. ஒரே ஒரு வார்த்தை, இந்த சிங்கத்துக்கு பின்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிங்க பெண்களும் எப்பயுமே அண்ணாவுக்கு துணையாக இருப்போம். சும்மா வாய் வார்த்தைக்கு இல்லை, அது எப்போ இருந்தோ எங்களோட ஆசை. அண்ணா வந்து போன வருஷம் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம். 2026 இருந்து இப்போலேருந்து எப்பயுமே இருப்போம். நன்றி, வணக்கம்ண்ணா. உசுப்பேத்துறவங்கள்ட்ட உம்முனும் கடுப்பேத்துறவங்கள்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அண்ணா இதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம்ண்ணா எப்பயுமே. உங்களுக்கு வேணும். அதே மாதிரி விஜய் அண்ணா எனக்கு ரொம்ப வந்து சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வந்து அண்ணா அண்ணான்னு சொல்லி நாங்கள் வந்து எங்கள் அக்கா, நான், என் தங்கச்சி எல்லோரும் இப்படி இருப்போம். இன்னும் அவரும் வந்து வெற்றி வரணும். பார்த்துட்டேன் பார்த்தது உங்களை தானா, தளபதியை தானா,
அதாவது குசேலன் பட டயலாக் அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் பார்த்தேன்னு சொன்னது வெளியில் நம்புவாங்களா? உங்களை தான் பார்த்தேனா? ஐயோ பார்த்துட்டேன். இதே கண்ணு, இதே முக்கு, இதே வாய், இதே கை, இதே காலா. உங்களை தான் பார்த்தேனா? நம்ம தேங்க்ஸ். தளபதி வந்து எப்பயுமே குட்டி ஸ்டோரி சொல்கிற மாதிரி நான் ஒரு குட்டி கவிதையோட முடிச்சிடுறேன். அதாவது இப்போது நம்ம இங்கே கூடியிருக்க அனைவருக்கும் வணக்கம். விஜய் சாருக்கு வணக்கம். பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் கிளம்புறதுலேருந்து இப்போ வரைக்கும் பக்கா சிஸ்டமேட்டிக். நான் நிறைய இதுக்கு போயிருக்கேன், ஆனால் இவ்வளோ சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஃபங்க்ஷன் இருந்ததே இல்லை. எல்லாமே சொல்கிறேன். இப்போ தான் மேடமோட நேம் கேட்டேன், விஜயலட்சுமின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் ஒரு 4 அடி கூட்டிகிட்டு வந்து இங்கே விடுறாங்க. ஆனால் இவ்வளோ ஆர்கனைஸ்டாக நான் எங்கேயும் பார்த்ததில்ல. எல்லா மெம்பர்ஸ்க்கும், டிவிக்கு எல்லா மெம்பர்ஸ்க்கும் தேங்க்யூ சார். உங்கள் நேம் தெரியல, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ மேம், நீங்களும் வாங்க சார், வாங்க. தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் எங்களை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்த எங்களுடைய கழக செயலாளர் திரு விஜய் அன்பன் கல்லாணை அண்ணன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் எங்களோட வட்ட செயலாளர் அஜார் அண்ணன் அவங்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்து உங்களுக்கு பர்த்டே விஷ் சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க சார்பாகவும் என் சார்பாகவும் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேன்னு அவார்டாக இந்த இவ்வளோ பெரிய மேடையில் நிற்க வச்சு அவார்ட் கொடுக்க வச்ச டிவிகே மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக்கிறேன். அண்ட் அகைன் விஜய் சார், ரொம்பவே தேங்க்யூ சார். இந்த சொல்லி பழகியிருக்கேன். ஏன்னா எனக்கு மட்டும்தான் அண்ணான்னு சொல்லியிருக்கேன் அவங்கள. ஸோ அதனால் அவங்கள நான் அங்கிள் தான் கூப்பிட சொல்லியிருக்கேன். அம்மா எல்லாரும் அண்ணான்னு கூப்பிட்றாங்க, என்னைய மாமான்னு கூப்பிட சொல்லிக்குமான்னு கேட்டாங்க. எனக்கு மட்டும்தான் அண்ணா, உங்களுக்கெல்லாம் மாமா தான் சொன்னேன். ஸோ எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அவங்கள நினைக்கிறனால தான் உரிமையோட மாமான்னு கூப்பிட்டோம். முன்னெல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு நல்லா படிக்கணும், உங்கள் ஃப்யூச்சர் அப்போ தான் நல்லாயிருக்கும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரே அட்வைஸ், நல்லா படிச்சிங்கன்னா விஜய் அங்கிள்கிட்ட அவார்டு வாங்கலாம். ஸோ இதைத்தான் நாங்கள் ட்ரெண்டிங்காக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் 80s 90s கிட்ஸ்னா உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுற ஒருத்தர் சிஎம் ஆக போகிறாருன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குண்ணா. ஸோ நீங்கள் அதாவது விதைக்கிறது சரியாக விதைச்சோன்னா முளைக்கிறது சரியாக முளைக்கும்னு சொல்லுவாங்க. அங்கே விதைச்சிருக்கீங்க, இங்கே முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா. ஸோ என்னடா இன்னும் சிஎம்மே ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளோ சீனான்னு மைண்ட் வாய்ஸ்லாம் கேட்கும். ஆனால் எப்போ நீங்கள் அரசியலில் காலடி எடுத்து வச்சிங்களோ அப்போவே நீங்கள் சிஎம் ஆகிட்டீங்கன்னு நாங்கள் நினச்சிட்டோண்ணா. அடுத்ததாக முதல் மாநாடு நடத்துனீங்க, அந்த கூட்டத்திலையும் நீங்கள் பேசின பேச்சிலையும் சும்மா மெருசலாக தெறிக்க விட்டுட்டீங்கன்னா அப்போவே முடிவு பண்ணிட்டோம், கப்பு கன்ஃபார்ம் பிகிலின்னு. மக்களோட மக்களாக நிற்கிறவன் தான் உண்மையான தலைவன்னு ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை போலாம். ரைட், பார்த்து கோச்சுக்காதீங்க சார். திரும்பி வரலாற்று குறிப்பு ஒரு சின்ன இது சொல்லிடுறேன். நம்முடைய தளபதி, அவர் பின்னார் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள். இனி கண்டிப்பாக நாடு மாறும். அதே போல் இன்னொன்று, அன்று விவேகானந்தர் சொன்னது, எழுமின் விழிமின், எழுந்திரு விழித்திடு, விழிக்கவில்லை எனில் உங்கள் வாழ்க்கை
யோசித்துக் கொள்ளுங்கள். விழுப்புரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் நிரஞ்சன் அண்ணா அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் இளைய தளபதி கோடி கோடி ரசிகர்கள் அடிமையே அந்த குறுஞ்சிரிப்பிற்கும் குட்டி கண் சிமிட்டலுக்கும் இயல்பான நடிப்பு, இனிமையான பேச்சு, எளிமையான குணம், எதையும் சாதிக்கும் மனம், அழகிய தமிழ் மகனே, இவ்வுலகை ஆள பிறந்த தலைவனே, உன் உழைப்பால் தமிழ் மக்களின் நெஞ்சங்களில் ஒரு நீங்காத ஓவியமாய் பதிந்தாய். ஒவ்வொரு முறையும் நீ குரல் கொடுக்கின்ற வார்த்தையை கேட்டுதான் நாங்கள் வெற்றி என்ற உயரத்தையே தொடுகின்றோம். நன்றி, வணக்கம். பணிபுரிகிறேன். என் மகளுக்கு எல்லாமே என் 2 மகள்கள். அந்த 2 மகளில் பெரியவ குரூப் எக்ஸாம் எழுத போயிருக்கிறா. இன்னைக்கு மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது. அவள் சொல்லி அமிச்சா, விஜய் அண்ணா கிட்ட சொல்லுங்கம்மா, நான் அடுத்து ஒரு அதிகாரியாக வந்து அவர் கூட நின்று நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம்மா, அதிகாரி அதோ ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வாங்கம்மா, நான் அதை அவர்கிட்ட காட்டணும் அப்படின்னு. அது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நேற்று காலையில் தான் எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு. அது வரைக்கும் இந்த பொற்கிழி எனக்கு இல்லை தருமி சொல்லுவார் அந்த மாதிரி, ஐயோ இந்த பொற்கிழி எனக்கு இல்லையான்னு இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. சார், எங்கள் ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். செஞ்சி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அவங்க எல்லாருக்கும் விஷயமே தெரியாது. நான் யார்கிட்டையும் சொல்லாமல் தான் வந்திருக்கிறேன். நாளைக்கு போன உடனே அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. குறிப்பாக எங்களை ரொம்ப பத்திரமா கூட்டிகிட்டு வந்தாங்க எங்களுடைய குண சரவணன் அப்படின்றவர், டிவிகே செயலாளர். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா உறுப்பினர்களும் ரொம்ப முக்கியத்துவம். அண்ணா, உங்களுக்கு ஒரு கைண்ட்லி ரெக்யூஸ்ட், நல்லா சாப்பிடுங்க. உடல் நலம் மனநலமும் ரொம்ப முக்கியம். நீங்கள் இவ்வளோ நேரம் நிற்கிறதே எங்களுக்கு வலிக்குது. அதனால உடலையும் மனதையும் நல்லா தைரியமாக வச்சுக்கோங்க. நன்றி. தளபதி விஜய் அண்ணன் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இங்கே வந்துடும். நம்ம விஜயண்ணானா ஒரு 5 மணி நேரமாக நிற்காங்க. தொண்டர்களும் சரி நம்ம விஜயனும் சரி ரொம்ப நேரம் நிற்காங்க. ஆனால் உங்களுக்கு கால் வலிக்கலையாண்ணா? நான் அதான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இவ்வளோ நேரமும் நம்ம எல்லா அண்ணனும் இங்கே நின்றுக்கிட்டு தான் இருந்தாங்க. இப்போ அந்த ஆட்கள் குறைய பேர் தான் எல்லோரும் உட்காந்துருக்காங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா இது பண்ணுறாங்களே. நம்ம அடுத்த வருஷம் எப்படியும் சிஎம் சிம்மாசனத்தில் நம்ம ஏற்றிடுவோங்கிறது உறுதி. ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் எங்களை இங்கே கூப்பிட்டு வந்த எங்கள் அம்மா அப்பா, ஸ்கூல் மெம்பர்ஸ், எங்கள் டீச்சர் ஸ்டாஃப்ஸ், இந்த தூத்துக்குடி மாவட்ட செயலர் அஜிதா அந்த மேமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் சாருக்கு ஒன்று நான் இப்போ சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கள் மேக்ஸ் சார் வந்து என்னை எப்படி நல்ல ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுவாங்க. ஆனால் நான் வந்து 100க்கு 98 99 எடுத்தேன்னா என்னை ஃபெயில் ஆனவருக்கு அடி விடுற மாதிரி எனக்கு அடி விடும். அந்தளவுக்கு அடிப்பாங்க. அதான் பப்ளிக் எக்ஸாமில் சொன்னாங்க, நீ 100க்கு 100 எடுக்கலான்னா உன்னை வீட்டுக்கு தேடி வந்து அடிப்பேன் அப்படின்னாங்க. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சொன்னான், சார் அடிச்சுட்டு ஏரியா விட்டு தாண்டிடுவீங்களா அப்படின்னா. உடனே அதான் நானா 100 எடுத்துட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ என் பின்னால் தமிழ்நாடே இருக்குது சார், பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு. ரொம்ப நன்றி. இந்த குரல் வந்து தொடர்ந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணிட்டு வர நம்ம அண்ணாவுக்கு அப்படியே பொருந்தும். அதில் எந்த சந்தேகமுமே இல்லை. இன்னைக்கு எங்கள் அண்ணா கையால் நாங்கள் 2 பேர் அவார்டு வாங்குகிறோம். நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓட்டப்பிடாரம் தொகுதியில் பிரசன்னா பள்ளியில் 10ஆம் வகுப்பு. என்னோட ஸ்கூல் லக்ஷ்மி ஸ்ரீனிவாசா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். என்னை இவ்வளோ மோட்டிவேட் பண்ண என் டீச்சர்ஸ் அண்ட் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் வர்ஷிகா, இவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புகிறேன். தேங்க்யூ சார். கேட்டேன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாத்துலேயுமே 99. Happy birthday to you, happy birthday to you, happy birthday Vijay sir, happy birthday to you. Thank you. Happy advance happy birthday. Thank you. இந்த 4 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு முக்கிய ஹீரோஸ் யார் தெரியுமா? மாவட்ட நிர்வாகிகள். நீங்களாம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காது. இப்போ 2-3 பேரண்ட்ஸ்லாம் வந்து
என்கிட்ட இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது சொன்ன விஷயங்கள் அதுதான். ரொம்ப பெருமையாக இருந்துச்சு உங்களை பற்றி அந்த மாதிரி என்கிட்ட சொல்லும் போது. ஒவ்வொருத்தங்க வீட்டுக்காக போய் அந்த வீடு தேடி போய் அவங்களுக்கு அந்த மரியாதையோடு அவங்கள பத்திரமா கூட்டிகிட்டு வந்து திருப்பி பத்திரமா கொண்டு போய் நீங்கள் சேஃபாக அவங்கள ட்ராப் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இல்லாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரிலப்பா. ஸோ அகெயின் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.